Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பவன் ஸ்பைட் வேர்ல்ட். ஸோ நேற்று நான் வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ போஸ்ட் பண்ணேன். அதில் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நான் என்னை பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன், ஒரு டாக் ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பேசிக்காக எனக்கு ப்ரீவியஸ் இந்த பாஸ்ட் 15 டேஸாக அந்த கமெண்ட்ஸ் மீன்ஸ் மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் பொறுத்து நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. ஸோ 15 டேஸை பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. அதனால டாக்ஸ்க்கு வர ப்ராப்ளம் என்னடானா பேசிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஹியூமன்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வருமோ இந்த மாதிரி பஸ்ஸு கண்ணில் பஸ்ஸு வரும். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஸ்னீஸ் பண்ணுற மாதிரி பண்ணும், காஃப் பண்ணும். இதெல்லாம் பேசிக்காக பண்ணுற திங்ஸ். இதுக்கு வந்து நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நார்மல் ட்ரீட்மெண்ட் தான். எந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி இருக்கும், அதோட சிம்டம்ஸ் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்திங்கன்னா காஃப்ன்றது எந்த மாதிரி பார்த்திங்கன்னா டாக் வந்து இரும்புற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும், மீன்ஸ் வாமிட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சடனாக நைட் நல்லா இருந்துச்சு, மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுதுன்ட்டு ஸோ அன்ற மாதிரி அதுக்கு வாமிட் எடுக்கிற மாதிரி பண்ணும், ஆனால் வாமிட் எடுக்காது. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஸ்னோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வரும். அதுக்கு நீங்கள் காமனாக பார்த்திங்கன்னா பஃப் கஃப்னு வரும், ஓகேங்களா? அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சிரப்ஸ் ஏதாவது காஃப் சிரப்ஸ் இருந்தால் அது 1 ml அந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் அடிஷ்னல் பார்த்திங்கன்னா அது நீங்கள் அப்படியே விட்டுட்டுங்க எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு, டாக் அப்படியே ஸ்னீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா ஸ்னீஸ் பண்ணும், கோல்டு வந்த மாதிரி ஸ்னீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அண்ட் மூக்கு சளி வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சூப் ஐட்டம் மாதிரி சிக்கன் ப்ராத் இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கிறது கொடுங்க. டாகை வந்து வெளியே விடாமல் கொஞ்சம் மேட் ஏதாவது போட்டு அது மேலே படுக்க வைக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வரும். அது பஸ் பார்த்திங்கன்னா கண்ணுக்கிட்ட நமக்கு காலையில் எழுந்திரிச்சப்போ பஸ் வரும்ல, அந்த மாதிரி வரும். அது பார்த்திங்கன்னா பாடி ஹீட் ஆனாலும் வரும், ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலுமே அந்த மாதிரி பஸ் வரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் லைட்டாக ஒரு 3 days கண்டினியூ பண்ணுங்கள். மீன்ஸ் இன்கேஸ் இது பக்கு இந்த பக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டில் ½ டேப்லெட் அடல்ட்டானா சின்னதான 1/3% நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹெயர் ஃபால் அதிகமாக ஆகுது. ஸோ டாகுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஹெயர் ஃபால் ஆகுது, அங்கங்கே பேட்சியாக ஹெயர் கொட்டுது. லைக் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த வூண்டு இந்த மாதிரி ஸ்கின்னி பேட்சியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் விடுறதுனால அந்த மாதிரி வரும். அண்ட் ஹெயர் ஃபால் ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெயர் ஃபால் நீங்கள் ஜஸ்ட் இப்படி மாஃப் பண்ணாலே ஹெயர் கொட்டிகிட்டே இருக்கும். இது வந்து காமன் திங். எப்படின்னா கிளைமேட் சேஞ்சஸ்னால இல்லைனா பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்லுவோம், ஒரு 6 to 8 months ஆவரேஜாக இந்த மாதிரி பழைய முடி கொட்டிட்டு புது முடி வரும். அதுக்கு காமன் தான், நீங்கள் அதுக்கு ஒன்றும் டென்ஷன் பட தேவையில்லை. உங்களுக்கு அந்த பேட்சியாக ஆகிட்டு அதில் பஸ்ஸு பிளட் அந்த மாதிரி வந்தால் தான் ப்ராப்ளம். நார்மல் ஹெயர் ஃபால்னா நீங்கள் வந்து நியூட்ரிகோட் அட்வான்ஸ் சிரப் யூஸ் பண்ணால் பெட்டர். அப்படி இல்லை ஸோ இந்த மாதிரி பேட்சியாக வந்துட்டு அதில் பஸ் ஃபார்ம் ஆகிட்டு பிளட்டு வந்து அதில் ஏதாவது அந்த மாதிரி உக்காந்துச்சுன்னா மெகாட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் மெகாட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் ப்ராப்ளம். அதுக்கு சீக்கிரமாக நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறீங்க ஏதாவதுன்னா ஒரு ஆயுர்மெட்ரிக் டேப்லெட்டும் அண்ட் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் ஒரு 3 days கண்டினியூ பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்ரடார்னு நினச்சிக்கோங்க, ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட், ஒரு ஆயுர்மெட்ரிக் டேப்லெட், நியோமிக் அண்ட் சிஃபலெக்சின் டாக்ஸ்க்கு. இந்த டேப்லெட் டெய்லி ஒன்று ஒரு 3 days கண்டினியூ பண்ணால் போதும். அந்த ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நின்னோட. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை டாக்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் வேணாலோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இதில் ஏதாவது நெகட்டிவ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், நான் அது சரி பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் த மெயின் திங்ஸ். இன்னும் ரீசெண்டாக கேட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா வந்து டாக் காஃப் பண்ணுற மாதிரி பண்ணுது, ஸ்னீஸ் பண்ண சளி வருது, அண்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா பஸ்ஸு. தீஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் பேசிக்காக நான் அடிஷ்னலாக சொன்னது வந்து ஹெயர் ஃபால். பிகாஸ் என்கிட்டே நிறைய டாக்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஹெயர் ஃபால் ஆகுது. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் ஹெயர் ஃபால் ஒரு ட்ரீட்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ கிளியராக போஸ்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் செகண்ட் வீடியோ இன் அவர் சேனல். ஸோ காமனாக நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன கேட்க போகிறீங்க, எது பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்பீங்களோ அது பொறுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். தேங்க்ஸ்.